சிங்கப்பூருக்கு போனவங்க லேட்டா வரும்போதே நான் நினைச்சேன். என்ன நினைச்சேன்? இந்த தடவையாவது பிரியாமாவுக்கு நீங்க மாப்பிள்ளைய பாத்துட்டு தான் வருவீங்கன்னு. நீங்க என்னடான்னா மாப்பிள்ளையும் பார்த்து அங்கேயே கல்யாணத்தையும் முடிச்சு மாப்பிள்ளைய கையோடவே கூட்டிட்டு வருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லையா. வெளியம்மா என்ன ஏன் கோச்சுக்கிற? பொண்ணு மாப்பிள்ளைய வரப்போறோம்னு முன்னாடி எனக்கு ஒரு போன் பண்ணிருந்தா மோள தாளம் ஆரத்தி எல்லாம் தடபடலாம் ஏற்பாடு பண்ணிருக்கேன். எனக்கு வழித்துணையா வரக்கூட லாய்க்கு இல்லாத அந்த அண்ணா காவடிய எனக்கு வாழ்க்கை துணைவனா நினைச்சியா? Get lost from your out. சரி சரி சரி. தாத்தா இதெல்லாம் உங்களால வந்ததா? என்னம்மா என்னாச்சு? என்ன ஆச்சா? என்னுடைய சொத்துக்கும் அழகுக்கும் இந்தியாவிலே மாப்பிள்ளை கிடையாது. உலகத்திலேயே பெரிய கோடீஸ்வரன் தான் எனக்கு கணவரா வர முடியும். என்னுடைய இந்த முடிவு வெள்ளியம்மாவுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் எனக்கும் இந்த ஆளுக்கு முடிச்சு போட்டு பேசுச்சே. வேற யாராவது பாத்துருந்தாங்கன்னா என்ன நினைச்சிருப்பாங்க. முதல்ல இந்த ஆளு வெளியில போ சொல்லுங்க, போ சொல்லுங்க. சாப்பாடு போடுறாரா? சாப்பாடு இதன சத்திரமா? ஐயா சாப்பாடு ரெடியா இருந்தா சாப்பிடலாமே. நிஜமாவா? ஆமா. என் பேத்தி இவ்வளவு கேவலமா பேசினதுக்கு அப்புறமும் உங்க அன்புக்கு கட்டுப்பட்டு வந்தனா இங்க இருக்கிறவங்க உளறத கேட்டு போயிட்டா உங்க மனசை புண்படுத்துறதா ஆயிடுமே. இந்த அம்மாவே கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளாலும் நான் இங்க இருந்து சாப்பிடாம போக மாட்டேன். தம்பி, உங்ககிட்ட நான் இவ்வளவு தூரம் எதிர்பார்க்கலப்பா. ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம 2 பேரும் ஒன்னா சாப்பிட போறோம். அப்புறம் உன் ஆயுசு பூராவும் என் ஃபேக்டரியில வேலை செய்யறேன். சம்பளம் மாசம் 2000 ரூபாய். வெளியம்மா இதா வந்துட்டேன். இந்த தாத்தாவுக்கு என்ன ஆச்சு? ஒருவேளை மரம் கலண்டு போயிருக்குங்கறியா? எப்படி சொல்ற? பின்ன என்ன, ஒரு கேடி கிரிமினல் போய் ஃபேக்டரியில வேலை கேட்கலாமா? ஐயோ, அந்த தம்பியை பார்த்தா அப்படி தெரியலையேம்மா. யூ தப்பு தப்பு, நீ சொல்றதுதான் கரெக்ட். சொல்லு சொல்லு. நீ வேணா பாத்துட்டாரு. இந்த ஆள் இருக்கிறது எல்லாம் சுருட்டிட்டு தாத்தாவை குத்தி கொலை பண்ணிட்டு போறான். அப்புறம் தான் தாத்தாவுக்கு புத்தி வரும். செத்ததுக்கு அப்புறம். ஆமா. சொல்லி சாப்பிடுறீங்களா? டேய் இங்க வாடா. யாரா அது? ரொம்ப பெரிய இடம். என்னடா பெரிய இடம்? இது சின்னம்மாவுடைய சிபாரிசு கடிதம் வச்சிருக்காரு. அத நீ படிச்சு பாத்தியா? படிக்கணுமா? பேரை கேட்டாலே கை கால் எல்லாம் உதறுது. ஏய் விடா. இங்க வா. பாத்தீங்களா பாட்டில் நீட்டுறான். பாக்குறேன். அந்த லெட்டர் கொடு. என்ன படிச்சிருக்க? பள்ளிக்கூடமே போனதில்லை. இந்த வேலையை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? டிரைவிங் தெரியுமா? கிளீனிங் வேலையாவது தெரியுமா? என்ன என்ன பார்த்தா இந்த கேள்வி கேக்குற? 2000 சம்பளம், ஏசி ரூம் சிட்டிங். அப்படிதான் அம்மா சொல்லிருக்காங்க. அப்படிங்களா? இப்படி கொஞ்சம் வாங்க. ஏசி கூலா இருக்கா? ஆமா. ஓ பாத்தியா, வேலை கிடைச்ச நன்றியை காட்டுறான். ஓகே ஓகே கிர, நாளையில இருந்து வேலைக்கு வந்துரு. யார் அங்க வேலை கொடுத்தா நாளையில இருந்து வர்றதுக்கு? ஏன் நான் கொடுத்த லெட்டர் காமிச்சியா? காமிச்ச அத பார்த்ததுனால தான் கழுத்தை பிடிச்சி வெளிய தள்ளிட்டான். வாட்? யாரும் நடிச்சது? அங்க ஒருத்தன் இருக்கான். அடையாளம் காட்ட முடியுமா? வேற மாணிக்கம். ஃபாலோ மீ. ஏய் மாணிக்கமேங்க. அந்த ஐயாவை நான் பார்க்கலாமா? ஐயா என்ன மேன் யூ? Don't touch me. Don't touch factory workers. This is my factory, he's my worker. That is different. Don't talk rubbish. நான் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்திருக்கேன். அந்த ஆளை எப்படி கழுத்து பிடிச்சு வெளிய தள்ளலாம்? தகுதி இல்லாதவங்களுக்கு வேலை கொடுக்க முடியாது. ஏன் லெட்டர் விட என்ன மேன் தகுதி வேணும்? இதுவரைக்கும் என் சிபாரிசுல எத்தனை பேரை சேர்த்திருக்கேன் தெரியுமா? அவங்க யார் யாருன்னு கணக்கெடுத்து வைக்க சொல்லிருக்கேன். அத்தனை பேத்தையும் கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுறதுக்கு. What? நீ என்ன எம்டியா ஜிஎம்மா? ஆஃப்டர் கிளர்க். நில்லு. சொல்லு. இந்த ஃபேக்டரியோட சோல் ப்ரொப்ரைட்டர் நான் சொல்றேன். நான் லெட்டர் கொடுத்த ஆளுக்கு முதல்ல வேலை கொடு. நீ என்ன உங்க தாத்தா சொன்னாலும் வேலை கொடுக்க மாட்டேன். What? தாத்தா தாத்தா என்ன தாத்தா தாத்தா தாத்தான்னு? தாத்தா நான் ரெக்கமெண்ட். நோ, முதல்ல இந்த ஆளை இந்த ஃபேக்டரியில இருந்து தூக்கி எறிங்க. ஒய் கிளர்க் வேலைக்கு கூட லாயக்கு இல்ல. நினைச்சேன் மாணிக்கம், நீ கிளார்க் வேலைக்கு கூட லாயக்கு இல்ல. ஐயா thank you very much. நாளையில இருந்து நீதான் மேனேஜர். Thank you sir. Thank you madam. You தாத்தா. டேய் வீட்டுக்கார வீராசன் வந்திருக்க, வாடா வெளியே. ஏய் மாணிக்கம், இப்ப வர போறியா இல்லையா? ஏய் ஓ
என்ன ஆச்சு உனக்கு? அதுவும் இந்த நேரத்துல தண்ணி போட்டு வந்திருக்கியா? டேய், வீட்டை உடனடியா காலி பண்ணி ஆகணும். இல்லைன்னா கை வேற, கால் வேற, தலை வேற துண்டு துண்டா வெட்டிடுவேன். அப்படியா? ஆமா. போய் கத்திய தீட்டிட்டு வா. ஆ? இப்ப பார். டேய் மாணிக்கா, டேய் உன்னை என்ன பண்றேன் பாரு. டேய் டேய், இன்னைக்கு உன்னை பார்த்து கலச்சிடுறேன். எங்கடா மாணிக்கம், எங்கடா உன் காலு? பெரியவரே, என்னென்ன பைத்தியக்காரத்தான்? எந்திரிங்க. அட வீட்டுக்காரர் எந்திரிங்க, சொன்னா கேளுங்க. எந்திரிங்க. மாணிக்கம், கல்யாண வயசுல எனக்கு 5 பொண்ணுங்க இருக்காங்க. வீட்டு மேல ஏகப்பட்ட கடனை வாங்கிட்டேன். உன்னை வீட்டை விட்டு காலி பண்ணா ஒரு அம்மா 50,000 ரூபாய் பணம் தர்றேன்னு சொன்னாங்கப்பா. ஒரு அம்மா? சரி சரி, புரிஞ்சு போச்சு. மாணிக்கம், நீ மனசு வச்சாதான் என் பொண்ணுங்க கல்யாணமே நடக்கு. இத முதல்லயே சொல்லியிருந்தா இந்நேரம் கல்யாணமே நடந்திருக்கும். எந்திரிங்க. தம்பி, முதல்ல அந்த அம்மா கிட்ட போய் 50,000 கறந்துக்க. அத்தோட இந்த பணத்தை வச்சு பொண்ணுகளுக்கு தாலி வாங்கி போடு. மாணிக்கம், 1 minute. இந்த வீட்டை காலி பண்ண வச்சுட்டேன். இனி எந்த வீட்டுக்கும் போக முடியாது. ஏன்? படி. சிங்கப்பூரில் பல கொலை வழக்குகளில் ஈடுபட்டு நாடு கடத்தப்பட்ட கேடி கிரிமினல் மாணிக்கம் சென்னையில் உழவுவதாக தெரிகிறது. அவனுக்கு சென்னையில் தங்க இடம் கொடுத்தாலோ உதவி செய்தாலோ அவர்களும் குற்றவாளியாக கருதப்படுவார்கள். இந்த மேட்ரும் போட்டோவோட நாளைக்கு காலையில பத்திரிக்கையில வரும். அப்படி வராம இருக்கணும்னா இப்பவே இந்த ஊரை விட்டு ஓடிடு. அண்டர்ஸ்டாண்ட்? நிதானமா சாப்பிடு. நல்லா சாப்பிட வேண்டிய வயசு. என்ன இல்ல, இந்த தண்ணி சாப்பிடு, எல்லாம் சரியா போயிடும். கொஞ்சம் பாதாங்கி, இன்னும் ஒரே ஒரு போண்டா. வாமா வாமா. எம்மாடி, உனக்கு ஒரு பார்ட்டியே கொடுக்கலாம் நினைச்சிட்டு இருக்கேம்மா. எதுக்கு? கோடிக்கணக்கான மதிப்புள்ள நம்ம ஃபேக்டரியினுடைய மேனேஜர் கேவலம் ஒரு 500 ரூபாய் வீட்டுல குடியிருக்கிறதான்னு அதை கட்டாயப்படுத்தி காலி பண்ண வச்சு நம்ம பங்களாவுக்கு நிரந்தரமா கூட்டிட்டு வந்திருக்கிறியே, அதுக்கு தாமா. அதுக்கு தான். தாத்தா, அங்க என்ன நடந்து தெரியுமா? நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். தம்பி ஏற்கனவே விவரமா சொல்லிடுச்சு. கேட்டு அப்படியே பூரிச்சு போயிட்டேன். தம்பி எங்க இன்னொரு தடவை சொல்லு. சாயங்காலம். சரி. இருட்டுற நேரம். ரொம்ப சரி. கதவு தட்டுற சத்தம். திறந்து பார்த்தா எப்படி நின்னாங்க தெரியுமா? மேனகா இல்ல, மேனகா. அந்த விஸ்வாமித்திர மயக்கன. அதேதான் அதேதான். பாருங்க, இப்படி குறுக்க உருவகத்துல எனக்கு உண்மை சொல்ல வராது, அப்புறம் பொய் சொல்ல வேண்டியிருக்கும். தம்பி நீ குறுக்க பேசாத, பாதியில விடாதப்பா. நீ மேல போ. என்ன நடந்ததுன்னா, இந்த வீட்டுல காட்டுப்பூனை மாதிரி சீர்ற பொண்ணு இந்த வீட்டு நாய்க்குட்டி மாதிரி கொலையிறாளே, என்னம்மா விஷயம்னு கேட்டேன். விருப்பத்தை சொன்னா சம்மதிப்பீங்களான்னு கேட்டுச்சு. அதுக்கு நியாயமா எதை சொன்னாலும் கேக்குறேன்னு சொன்னேன். எங்க ஃபேக்டரி மேனேஜர் இந்த சின்ன வீட்டுல குடியிருந்தா எங்களுக்கு கௌரவ குறைச்சல், அதனால உங்க பெட்டி பிடிக்கலாம் எடுத்துட்டு பங்களாவுக்கே வந்துருங்கன்னு சொல்லிச்சு. நான் சொன்னேன், ஏமா உங்க வீட்டுல தாத்தான்னு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்க கூடாதான். தாத்தா, இந்த வீட்டுல நான் வச்சதா சட்டம், என்ன மீறி ஒண்ணு நடக்காது, வந்துருங்கன்னு சொல்லிச்சு. அப்படி சொன்னதுண்டா? தாத்தா தாத்தான்னு இப்படி நான் 1000 தடவை கத்துவேன், நீ கண்டுக்க கூடாதுன்னு சொல்லிச்சு. நானும் நடக்கணும் பெட்டியை தூக்கிட்டு வந்துட்டானுங்க. ஏமா, நான் உங்களுக்கு இடைஞ்சலா இருப்பேன்னு நான் நினைச்சீங்க? எனக்கு எதுக்குமா? நான் எங்கேயாவது போறேன், நீங்க நல்லா இருப்ப. ஐயா ஐயா, இதுதான் உன் சாதனையின் முடிவோ? இதுதான் உன் வேதனையின் ஆரம்பம்.
எதிர்பார்த்த எத? நீ கண்ணால வளைச்சு வளைச்சு கூப்பிடும் போதே உன் காட்டேரி புத்திய காட்ட போறேன். Shut up, man. ஏன் பர்மிஷன் இல்லாம எனக்கு முன்னாடி எப்படி நீ உட்காரலாம்? Up. Get up. எந்திரி. எந்திரி, man. இந்தா ஒரு ஆண் உட்கார்ந்து அவனுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு நின்னுகிட்டு இருந்தா அது அந்த பொண்ணோட பணிவை காட்டுது. ஒரு பொண்ணு உட்கார்ந்து அவளுக்கு முன்னாடி ஒரு ஆண் நின்னுகிட்டு இருந்தா அது அவளோட கொத்தடிமை புத்திய காட்டுது. என் பரம்பரைக்கே அந்த ரத்தம் இல்லையே, எனக்கு எங்க இருந்து வரப்போகுது? ஓகே, தட்ஸ் ஆல் ரைட். நான் பெர்மிட் பண்றேன். எனக்கு சமமா நீ உட்காந்துக்க. What? 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 நான் உட்கார்றதுக்கு நீ பர்மிஷன் கொடுக்கணுமா? உன்ன ஏன் கத்துற? உட்கார்தானே சொன்னேன். படுக்கவா சொன்ன? இந்தா, வா. Don't touch me, man. என்ன டச் மீ? இப்ப எதுக்காக என்ன கூப்பிட்ட? நான் நின்னுட்டே இருக்க, நீ உட்கார்ந்து பேசல. ஓகே, நானும் நிக்கிறேன். உன்னை எதுக்காக கூப்பிட்டேன்னா? அசுக்கு அந்த பருப்பு தாண்டி இங்கே வேகாது. உட்கார்ந்தா 2 பேரும் உட்காருவோம், நின்னா 2 பேரும் நிப்போம், படுத்தா 2 பேரும் படுப்போம். அந்த சமத்துவத்துக்கு இடம் கிடையாதுன்னா ஐ ஆம் கோயிங். நில எப்படி எங்க தாத்தாவுக்கு குள்ளா போட்டு வீட்டுக்குள்ள வந்து பர்மனண்டா செட்டில் ஆயிட்ட இல்ல? ஆமா. மரியாதையா இன்னிக்கே சொல்லிக்காம இந்த ஊரை விட்டே போயிடு. நான் ஏன் போகணும்? போக வச்சிருவேன். எப்படி? பல பேருக்கு முன்னாடி உன்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி நீயா ஓடும்படி பண்ணிடுவேன். அதுக்கு முன்னாடி நான் என்ன செய்வேன் தெரியுமா? என்ன 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 பண்ணிடுவ? முன்னழகு பின்னழகு தெரியணுங்கிறதுக்காகவே சலக்கு 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 சலக்குன்னு ஏத்தி இறக்கி நடக்கிற பாரு, அந்த இடுப்பை உடைச்சு இடமாத்தி வச்சு எந்திரிக்க முடியாம பண்ணிருவேன். நீ சரியான ஆம்பளை, அதை செஞ்சு பாரு மேன். நில்லு. This is my house. First you get out. You get out. You get out. You get out. எல்லாம் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவேன். 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 கைய வச்சிருவேன். இந்த பாரு, கை நடுங்குது. சொன்னா கேளு. ஆத்திரத்துல எங்கேயாவது பட்டுச்சுன்னா அப்ப பெரும் சிக்கலாயிரும். போயிரு, சீக்கிரம் போயிரு. போறேன். உனக்கு சரியான பாடம் கற்பிக்கிறேன். எங்க இருந்து கற்பிப்ப? இங்க வா, நான் கத்து கொடுக்கிறேன். வெள்ளையம்மா, பிரியா, ரொம்ப வேலையாக்கியா? இல்லையே, என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல. ஏன் முழுங்குற? என்ன சமாச்சாரம்? யாராவது வந்துட்டாங்கன்னா? என்ன அப்படி சமாச்சாரமா? அப்ப மொட்டை மாடியில போய் பேசுவோமா? இந்த இரு, அடுப்பு அணைச்சிட்டு வந்துடுறேன். என்னடா இது? சொல்லு சொல்லு. வந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயமா? அது உன் ஜாதகத்திலே கிடையாது. எதுக்கு பயப்படுற? அவர் இருக்காரு. யாரு? நம்ம தாத்தாவா? அவருதான். உங்க வீட்டுக்காரரா? அவருக்கா பயப்படுற? அதானே. அப்புறம் என்ன? அன்னைக்கு சொன்னீங்க. என்ன சொன்ன? குறுக்கு சாலை. ஆமா, குறுக்கு சாலு. அப்படி ஏதாவது அவரு? அது பயப்பட வேண்டியதுதான். அதை எப்படி தடுக்கிறதுன்னுதான். அப்படி வாடி எங்க அப்பா மகள. இப்ப பிரியா கண்ணு, சில ஆம்பளைங்க ஹோட்டல்ல போய் அடிக்கடி சாப்பிட்டு வந்துடுறாங்க. ஏன்? வீட்டுல இருக்கிறவங்க அவங்களுக்கு வாய்க்கு ருசியா ஆக்கி போடாத குறைதான். இப்ப நான் நேரடியா விஷயத்துக்கே வந்துடுறேன். நீ ஆக்கி போடுறதுக்கு ரெடியா இருக்கியா? ஆக்கி போடுறதான் வச்சு பேசுவோமே. இந்த வச்செல்லாம் பேசணும்னா இழுத்துக்கிட்டே இல்ல போகும். முடிவு தெரியணும்ல. முடிவு என்ன வச்சுக்க. அப்புறம் என்ன, முடிஞ்ச மாதிரிதான். இல்ல, இன்னொரு இடைஞ்சல் இருக்கு. என்ன இடைஞ்சல்? அன்னைக்கு. என்னைக்கு? அத முதல்ல ராத்திரி. முதல்ல ராத்திரி என் உத்தரவு எல்லாமே என்ன தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. எடுத்த உடனே அவர் அந்த வார்த்தையை சொன்னாரா? இல்ல, நான் தான் முதல்ல என்ன தொடக்கூடாதுன்னு. அப்புறம் அத சொல்லாம இதை மட்டும் சொன்னா எப்படி? அதனால எல்லாம் இப்ப ஒண்ணு இல்ல.
நீ மட்டும் என்ன பண்ற, நேரா போய் அவர் காலை பிடிச்சுக்கிட்டு, அன்னைக்கு என்னமோ நான் தெரியாம ஏதோ உளறிட்டேன், இனிமே எனக்கு எல்லாமே நீங்க தான், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு ஒரு ஐயா நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போய்கிட்டே இருக்க. நான் போய் அவ்வளவு தூரம் இறங்கி வந்து அவருக்கு அப்படி ஒண்ணு எனக்கு அவசரம் இல்ல. அவசரம் இல்ல இல்ல, அப்புறம் என்ன விடு, மெதுவா பாத்துக்கலாம். வெளியம்மா என்ன நான் கூட வேலை நினைச்சு பாத்துறேன். அது ஒண்ணு நடுவுல மாட்டிக்கிச்சு. இப்போ நீ ஒண்ணு அவரை தொட வேண்டாம், அவர்கிட்ட பேச வேண்டாம், அவரா வந்து உன்னை தொட்டு பேசி இடம் கொடுப்பேல்ல. காலை பிடிக்க மாட்டேன். ஆட வேண்டாத்தா, நான் சொல்றபடி நடந்துக்குவேல்ல. அப்பா அடேங்க அப்பா. தம்பி தம்பி, என்னது சாயங்காலம் தான் வந்தீங்க, அதுக்குள்ளே சூட்டு கோட்டெல்லாம் மாட்டிக்கிட்டு எங்க கிளம்பிட்டீங்க? ஆபீஸுக்கு. என்ன ராத்திரியிலயுமா? இல்லம்மா, இன்கம் டாக்ஸ் பிரச்சனை, ஆடிட்டர் வரேன்னு சொல்லிருக்காரு. ராத்திரி பகல கணக்கு பார்த்தாதான் டேட்டு கணக்கு ஒப்படைக்க முடியும். நல்லா இருக்கு தம்பி, இப்படி வீட்டுல இருக்க எல்லா ஆம்பளைங்களும் ராத்திரி பகல ஆபீஸ் கணக்கு வழக்குன்னு போய்கிட்டே இருந்தா வீட்டுல இருக்க பொம்பளைங்க கதி என்ன ஆகுறது? இப்ப யாருக்கு என்னாச்சு? உங்க பொண்டாட்டிக்கு தான். என்ன அவளுக்கு? இந்த கேள்வி அது பக்கத்துல வந்து கேட்டீங்கன்னா எவ்வளவு ஆறுதலா இருக்கும். ஐயோ, நான் பக்கத்துல நெருங்கினாலே அவளுக்கு பிடிக்காது. நான் இன்னைக்கு நெருங்கித்தான் பாருங்களேன், என்ன ஆகுதுன்னு பாத்துருவோம். வாங்க. சரி சரி போ. ஐயா ஐயா, நம்ம பிரியாமா நர்சிங் ஹோம்ல இருக்கான், அதை கூட்டிக்கிட்டு இப்பவே வரேன்னு தம்பி போன் பண்ணிச்சு. அம்மாடி, ஏமா உன் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு ஏன் இப்படி தடுமாறுற? உன் வீட்டுக்காரருக்கு பைத்தியம் பிடிக்கல, அவ்வளவுதான். அம்மாடி, அந்த தம்பி மனசுல உன் மேல இவ்வளவு பாசம் இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லம்மா. பிரியாக்கு சீக்கிரம் சாப்பாடு ரெடி பண்ணு. இதோ நில்லுங்கயா. எங்கயா பெட்டி பிடிக்கல எடுத்துட்டு யாத்திரை? என் மானத்தை காப்பாத்தா நான் இந்த வீட்டை விட்டு போறேன். ஐயா, பிரியாதான் தவற உணர்ந்து திரும்பி வந்துட்டாலே. திரும்பி தான் வந்திருக்கிறா, திரும்பி வரல. முடிவா சொல்றேன், என்ன துடிக்க வச்சுட்டு போனாலே அவ இந்த வீட்டுல இருந்தா நான் இருக்க மாட்டேன். அவ்வளவுதானே? ஆமா. இதான முடிவு? ஆமா. மாத்திக்க மாட்டீங்க? மாட்டேன். வேண்டாம். பிரியா, எப்போ உனக்கு இந்த வீட்டுல இடம் இல்லையோ அப்புறம் எனக்கு என்ன இருக்கு? புறப்படுவோம். வல்லையம்மா, என்ன தம்பி? எங்க பொட்டியில எடுத்துட்டு வா. இதோ கொண்டார. அடே அடே, எதுக்காக பொட்டியை இங்க கொண்டு வர சொல்ற? உங்க மானத்தை காப்பாத்துறதுக்காக வெளியே போறதுங்கிற முடிவுக்கு நீங்க வந்துட்டீங்க. என் பொண்டாட்டியோட மானத்தை காப்பாத்துறதுக்காக இந்த வீட்டுக்குள்ள நுழையிறது இல்லங்கிற முடிவுக்கு நாங்க வந்துட்டோம். பெட்டியை கொண்டா. இந்த அருக்கு பொட்டி. இரு இரு. என்ன? இந்த பொட்டியை வச்சுக்கோ. எதுக்கு? ரெண்டையும் கொண்டு போய் உள்ள வச்சு பூட்டு. போட்டுறேன். இரு இரு. என்ன வெள்ளையம்மா, என்ன கொடுமை பாத்தியா? என்னையா கொடுமை? நான் வெளியே போறேன்னு மிரட்டுனா, நான் இனிமே வீட்டை விட்டு போக மாட்டேன் தாத்தான்னு என் கால வந்து உடுந்து மன்னிப்பு கேட்பாங்கன்னு எதிர்பார்த்தா எனக்கு முன்னாடி அவங்க புறப்பட்டுட்டாங்க. ஆக அவங்க ஒண்ணாயிட்டாங்க. இந்த கிழவனை ஒதுக்கிட்டாங்க. ஆக அவங்க நல்லா இருந்தா சரிதான், அவங்க சந்தோஷமா இருந்தா சரிதான். குட் மார்னிங். வெள்ளையம்மா. ஐயா, நான் குட் மார்னிங் உனக்கு தான் சொன்னேன். குட் மார்னிங் எனக்கா? அடி ஆத்தி, நான் இந்த வீட்டுக்கு வந்து 30 வருஷத்துக்கு மேல ஆகுது, இது வரைக்கும் ஒரு நாள் கூட எனக்கு நீங்க குட் மார்னிங் சொன்னது இல்லையே. இன்னைக்கு சொன்னேன், இனிமே தொடர்ந்து சொல்றேன். சொல்லுங்க சொல்லுங்க. தாத்தாவை தவிக்க விட்டு போன ஜென்மத்துக்கெல்லாம் நான் குட் மார்னிங் சொல்ல மாட்டேன். இந்தா. என்னது? என் எதிரி கைப்பட்ட காப்பி. நான் குடிக்க மாட்டேன், நீ குடி. ஐயா, என்னய்யா பாவம் சின்ன பிள்ளை, ஏதோ தெரியாம பண்ணிடுச்சு, அதான் திரும்பி வந்ததுல இருந்து பதனமா நடந்துக்குது இல்ல. பதனம் நிரந்தரமா இருக்குமா? இருக்கும். பாப்போம். காப்பி. அடி ஆத்தி. கரெக்ட் கரெக்ட்.
என்ன கரெக்ட் சொன்னாதானே தெரியும். கோபுரான நீங்களே ரகசியம் பேசிட்டு எனக்கு தெரியக்கூடாதா? ரகசியம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச ரகசியம் தான் தம்பி. பிரியாமா ஊருக்கு போயிட்டு வந்ததுல இருந்து இந்த ஐயா அதுகிட்ட கோச்சுக்கிட்டு அது தொட்டதை தொட மாட்டேன், கை பட்டதை சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாருல்ல. ரொம்ப. அதனால இன்னைக்கு எப்படியாவது தாத்தாவை நம்ம கையால சாப்பிட்டு வச்சிடணும்னு பிரியாவுக்கு ஆசை. இன்னைக்கு எல்லாமே அதே செஞ்சிருக்கு. வெரி குட். இதை எப்படியாவது அந்த பெரியவரை முழுங்க வைக்கணுங்கிற முடிவோட தான் நாங்க திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கோம். நல்ல ஐடியா. இந்த திட்டத்துல பெருசு வருது. வெள்ளையம்மா, ஐயா இன்னைக்கு என்ன பதார்த்தங்கள் எல்லாம் நிறத்திலிருந்து உருவம் வரைக்கும் மாறி இருக்கு? யார் செஞ்ச சூழ்ச்சி? ஐயா இதுல ஒண்ணு சூழ்ச்சியும் இல்ல வீழ்ச்சியும் இல்ல. பிரியாமா இன்னைக்கு சமைக்கிறேன்னு ரொம்ப பிரியப்பட்டுச்சு. சரிம்மா செய்யி அப்படின்னு நான் அடி தான். பாவி பழிகாரி, இத தெரிஞ்சுக்காம நான் சாப்பிட்டு இருந்தேன்னா என் விரதம் என்ன ஆயிருக்கும்? பேத்திக்கிட்ட முறைச்சுக்கிட்டு பொல்லாத விரதம். அந்த பேச்சு தான் எனக்கு முத எதிரி. அவ தொட்டத தொட்ட குற்றத்துக்காக இன்னைக்கு நான் முச்சூடும் பட்டினி. நீங்க இப்படி எல்லாம் அடம் பிடிப்பீங்கன்னு எனக்கு தெரியும்யா. அதனாலதான் உங்களுக்காக ஹோட்டல்ல இருந்து பெருசா எடுப்பு சாப்பாடு எடுத்து வந்திருக்கேன். பாருங்க பாருங்க ஐயா. புரியும். இது சாம்பார். வணக்கமே. எப்படி இது சாப்பாடு. இது பண்ண கைக்கு தங்கத்தோட பண்ணி போடணும். அதுக்கு என்ன தோடா தானே. நல்ல ஒரு 50 பவுன்ல நம்ம பிரியாமா கைக்கு அளவெடுத்து பண்ணி போட்டுருங்க. பிரியாவுக்கு நான் எதுக்கு போடணும்? இந்த சாப்பாட்டையும் பிரியாதான் பண்ணிச்சு. ஐயோ ஐயா, ஆனால் நீங்க ரொம்ப ஓவரா வாய போறீங்க. மூடு. வீட்டை விட்டு ஓடி போனவ கையால செஞ்ச சாப்பாட்டை நான் சாப்பிட்டதுக்காக வேண்டி என் குடலையும் உடலையும் வெங்கையில கழுவணும். அப்பதான் பாவம் போகும். நீ அழுகிற. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். நான் காஃபி கொடுத்தா வேணாங்கிறது, பழம் கொடுத்தா வேணாங்கிறது. நான் அவருக்கு எதிரியா? குழந்தைய இருந்தப்ப நேத்துல போட்டு வளர்த்தவரு. பாருமா, என்ன போய் அவர் விளையாட்டுக்கு பேசுறாரு. இங்க பாரு. இல்ல, மனசுல ஏதோ வச்சுட்டு தான் பேசுறாரு. நான் ஊருக்கு போனப்ப அங்க ஏதோ தப்பு பண்ணிட்டு வந்திருக்கேன்னு அவர் நினைக்கிறாரு. இல்லம்மா, இல்ல இல்லன்னு இப்படி எல்லாம் பேச மாட்டாரு. நான் செஞ்சது சாப்பிட்டா பாவமா? கொடல கங்கல போய் கழுவணுமா? இல்ல, நான் செஞ்சது தப்புன்னு நிரூபிச்சா நீங்க ஏன் சாவணும்? நானே பட்டி கெடுத்து செத்து போறேன். ஐயோ, ஐயா இந்த பாரு, திரும்ப இங்க பாரு, இங்க பாரு.